பேருக்கு 9ஆம் தேதி இந்த போனஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்தது. பட் அதே திரும்ப 12ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் எரர் இருந்ததுனால, அது ஒரு கால்குலேஷன்ஸ்ல ஒரு சின்ன தவறு நடந்தது. பட் இம்மீடியட்டா அத ரெக்டிஃபை பண்ணி, மே மாத இன்கம் ஆர் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த இன்கம் விட பல மடங்கு எல்லாரோட வருமானமும் கூடியிருந்தது. ஸோ அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லணும். பிகாஸ் உங்களோட அந்த கடின உழைப்பிற்கு வெஸ்டீஜ் வந்து அதற்கு தகுந்தாற் போல அதுக்கான ஒரு ஒரு பிரதியுதவி அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல வந்து இதை உண்மையிலே செஞ்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்ல, உங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிங்க. பிகாஸ் இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இந்த இன்கம் இன்னைக்கு வரதுக்கான ஒரு காரணம் என்ன? பிகாஸ் வெஸ்டீஜ் வந்து இஸ் அ ப்ராடக்ட் ட்ரிவன் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட்ஸ் தான் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம கன்சியூம் பண்றோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம். இதன் மூலமாக தான் இந்த பிசினஸ் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து நம்ம தொடர்ந்து வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப ப்ராடக்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம பயன்படுத்துறோம், மற்றவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதன் மூலமாக இந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். இப்ப சில பேர் யோசிக்கலாம், சார் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் ட்ரெய்னிங்க நாங்க பார்த்துட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதே தானே சொல்லப் போறாரு அப்படிங்கிற மாரி யோசிக்கலாம். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தொடர்ந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணிட்டே இருக்கோமோ, நம்மளுடைய ஸ்கில்ஸ இன்னும் நம்ம ஷார்ப்பன் பண்ண முடியும். எப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் ட்ரிவன் கம்பெனி அப்படின்னு இருக்கோமோ, நம்ம அடுத்த இந்த மாதம் இப்ப ஜூன் மாதம் வாங்கின செக்கோட ஜூலைல நம்ம இன்னும் ஒரு 10% கூடுதலா வாங்கணும். ஜூலையோட ஆகஸ்ட்ல இன்னும் ஒரு 10% கூடுதலாக வாங்கணும். அப்ப இந்த 10% இன்கம் மாதம் மாதம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, ஒரு வருஷத்துல அப்படின்னு பாருங்க 120% நம்மளுடைய வருமானம் இன்கிரிமெண்ட் ஆகியிருக்கும். கண்ணுக்கு தெரியாம அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதற்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது முக்கியமாக இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க ஒவ்வொருத்தருக்குமே. பிகாஸ் இன்னைக்கு இந்த வியாபாரம் இது சக்சஸ்ஃபுல்லா வெஸ்டீஜ் இத்தனை ஆண்டுகள் நின்னு இன்னைக்கு இன்னும் பல குறிக்கோள்களோட இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குன்னா, அதற்கு வெஸ்டீஜுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த உற்சாகம், உத்வேகம் மட்டும்தான். வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நான் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண டைம்ல ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு 1 கோடி 1.25 கோடி இந்த அளவுக்கு சேல்ஸ் இருந்தது. எனக்கு வந்த புதுசுல வந்து நான் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் லாஸ்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன டைம்ல நம்ம பர்சனலா நேரடியாக மீட்டிங்ஸ் நடத்த முடியாத ஒரு கண்டிஷன்ல ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் வந்து இமீடியட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணி, ஷேப்பன் பண்ணி, ஸோ ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒரு புது விஷயங்கள வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் இதுலயுமே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு டைம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஐடியாலஜி அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சிந்தனைகளை இன்னும் வந்து எஃபெக்டிவா நம்ம எப்படி வந்து யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்வேகம் வந்து கிடைக்கக்கூடியதாக நான் தொடர்ந்து இதை பண்ண ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் 1.25 கோடி இருந்த வியாபாரம் இன்னைக்கு சராசரியாக 3.5 to 4 கோடி வரைக்கும் நம்மளுடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் மட்டும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிகாஸ் அந்த பேசிக்ஸை இன்னைக்கு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு ப்ராடக்ட்டை மூவ் பண்றதுலயோ இல்ல செல்ஃப் கன்சப்ஷன் பண்றதுலயோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால இன்னைக்கு செயல்பட முடியுது. ஏன் இந்த பேசிக்ஸ் அவசியம்? ஏன்னா ஒரு டைம்ல நான் ஜாயின் பண்ண டைம்லாம் பார்க்கும்போது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே இது மோஸ்ட்லி பேஷண்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு நோய் இருக்கு, ஒரு நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த லெவல்ல தான் இன்னைக்கு ஆக்சுவலா போயிட்டு இருந்தது. பட் அதை மாத்தி கொஞ்சம் விஷயங்கள் நான் புரிய வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகுது? நிறைய கேள்விகள் வரும். இது எதுக்காக நான் எடுக்கணும்? நீங்க யாரு? டாக்டரா? ஒரு டாக்டர் சொல்லாம இந்த ப்ராடக்ட்ஸ் நான் எப்படி எடுக்க முடியும்? எத்தனை நாள்ல எனக்கு நோய் குணமாகும்? எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எடுக்கணுமா? எதனால நான் வந்து லாங் டேர்ம்ல இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வரணும்? இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்ல, பிரச்சனை இல்ல, எந்த பாதிப்பும் இல்ல. ஸோ நான் நல்லா இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் அவசியம் இல்ல. சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? ஸோ இத்தனை விதமான கேள்விகள் இன்னைக்கு மார்க்கெட்ல வருதா இல்லைங்களா? எஸ், டெஃபினட்டா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதற்குன்னு ஒரு ரூட் காஸ் இருக்கு. அந்த ரூட் காஸ் என்னன்னு தெரியாம நம்ம வெறும் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் அப்படி நம்ம கொண்டு போக முடியாது. பிகாஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய குவரிஸ் வரும். ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க ஆர் மேபி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க,
நிறைய queries வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து வெறும் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் சொல்றதோட நிறுத்திக்காம, எதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கணுங்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸும் நான் கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது சரியான விதத்துல கொண்டு வர முடியும். இன்னைக்கு நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெல்னஸ் ட்ரைனிங்ல எத்தனை விதமான கேள்விகளுக்கு பதில்கள் அதிகமாக நம்ம பார்ப்போம். அதை தவிர இந்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் முழுமையாக நம்ம பார்க்க போறோம். ஃபைன். இப்போ நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இது கொடுக்கறதுக்கு லைக் நான் அந்த கத்துக்க ஆரம்பிச்சக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் 16 வருஷங்களா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது எஸ்பெஷலி வந்து ஹெல்த் கேர் செக்மெண்ட்டை தான் நான் பேசிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருந்தேன். ஸோ ஒரு 2 விதமான பரிமாணங்கள். இதுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட ஒரு சப்ளிமெண்ட்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத டிவைஸ் பண்ணி இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங். இதுல இன் டெப்த் எதுவுமே இருக்காது. ஸோ பேசிக் நாலேஜ் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இன்னைக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபைன். இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது தேவை. யாருமே கண்டிப்பா வந்து ஆரோக்கியம் தேவையில்லைன்னு சொல்ல போறது இல்ல. பட் ஒரு ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்க தவறிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு உருவாகக்கூடிய பல நோய்களுக்கு பின்னணி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு டயலாக் வரும். இன்னைக்கு நடக்கக்கூடிய பல ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ்க்கு பின்னாடி பல அன்ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் இருக்கு அப்படின்வாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அன்ஆர்கனைஸ்டா சில விஷயங்கள் நடத்தி இந்த கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்ம ஹெல்த் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோய் உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் ஏற்படுது, அந்த நோய் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். இந்த அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரூட் காஸ். அந்த ரூட் காஸ் இடத்துல நம்ம ஒரு தெளிவு நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னா, எஸ் டெஃபினட்டா லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியாக வாழ முடியும். அப்ப லைஃப் லாங் அந்த ஹெல்த் நமக்கு வேணும்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்னஸ். ஒரு வெல்னஸ் அப்படிங்கிறது என்ன, எந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புக்குள்ள நோய் வரக்கூடாது, அப்படியே நோய் வந்தாலும் இந்த நோயை முறியடிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இதுதான் உண்மையான ஒரு வெல்னஸ். இந்த படத்துல நீங்க பாக்குறவர் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி அலோபதி மெடிசின்ஸை முதல்ல கண்டுபிடிச்சு அதை பிராக்டிஸ் பண்ண நபர் ஹிப்போக்ரட்டிஸ். இவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் ரொம்ப சிம்பிளா அன்னைக்கு சொல்லிட்டு போனார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, லெட் தை ஃபுட் பி மெடிசன் அண்ட் மெடிசன் பி ஃபுட். உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆனா காலப்போக்கில் உணவே மருந்துங்கிறது இன்னைக்கு மருந்தே உணவாக மாறி போயிடுச்சு. ஏன்னா நம்ம உணவுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது அவசியம். இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு மேக்ரோ நியூட்ரிஷன், இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரிஷன். மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது என்ன, சர்க்கரை சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, இதெல்லாம் அதிக அளவில் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாத்தோட கலவை நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி, நம்ம வயிற்றுக்குள்ள போகும்போது அந்த உணவை அந்த கார்போஹைட்ரேட்டா இல்ல புரோட்டீனா இல்ல விட்டமின்ஸா இல்ல மினரல்ஸா நம்ம பாடி வந்து கன்வெர்ட் பண்ணுது. இது எல்லாமே எதுக்காக தேவை அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான். எதுக்காக அந்த எனர்ஜி தேவை, நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்கு, இந்த உறுப்புகள்லாம் ஹெல்த்தியா வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு எனர்ஜி அவசியம். இப்ப நம்ம உணவுல போதிய அளவு இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து கிடைக்கலன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படும், ஒரு மந்தமான தன்மை ஏற்படும், அடிக்கடி வந்து சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும், மூடு ஸ்விங்ஸ்னா ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க, தலைவலி இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், மசில்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பலவிதமான அறிகுறிகள் நம்ம உடம்புக்குள்ள தோன்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. இதுதான் காலப்போக்கில் நம்ம உடம்புக்குள்ள சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி பலவிதமான நோய்களாக மாறுவதற்கு முக்கியமான காரணமே இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, ஸோ வயசானதுனால இந்த நோய்கள் எல்லாம் என் உடம்புக்குள்ள வந்துடுச்சு, இதெல்லாம் வந்து இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஏஜிங் ப்ராசஸ், இப்போ இது கூட தான் இன்னைக்கு நம்ம லைஃபை லீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, இயற்கை மருத்துவத்துக்கு இன்னைக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நேச்சுரல் ரெமெடி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்ம திரும்ப குணமாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்னைக்கு சில பேர் கிட்ட இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு.
அப்ப உண்மையிலேயே இந்த வெல்னஸ்க்கு அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெல்த். ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 கேள்வி இந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன். நோ டிசீஸ் மே நாட் மீன் ஹெல்தி. என் உடம்புல நோய் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஹெல்தி டஸ் மீன் நோ டிசீஸ். நான் ஆரோக்கியமா இருக்கேன், என் உடம்புக்குள்ள நோய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த 2 கேள்வியிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு தோணும். என் உடம்புல இப்ப நோய் இருக்கு, நான் ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படிங்கிறனால என் உடம்புக்குள்ள நோயே வராதுன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுதான் இந்த ட்ரைனிங்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா ஒரு ஹெல்த் அப்படிங்கிறது என்ன? ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங். ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங்கிறது என்ன? ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை. இந்த சந்தோஷமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக, சுற்றுப்புற சூழல் ரீதியாக, ஆன்மீக வழியில இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான அந்த சந்தோஷம், அதுதான் உண்மையான ஒரு ஆரோக்கியம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சந்தோஷமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இது நம்ம மற்றவங்களுக்கு சொல்றக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் தானா, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா இருக்க வேண்டிய ஒரு விஷயமா? எஸ், டெஃபினட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த்ங்கிறது அவசியம், சந்தோஷமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது மற்றவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் ஹெல்த் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இன்னொரு கான்செப்ட் மூலமா நான் புரிய வைக்கிறேன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நீட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் திரும்ப புரிய வைக்கிறேன். ஒரு நீட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்குறோம். ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்கும்போது மேக்ஸிமம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா, நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஐடியலி ஸ்பீக்கிங் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த நீட் அனாலிசிஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தேவைகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தேவை அப்படிங்கிறத ரெகக்னைஸ்ட் நீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன வேணும்னே தெரியாம இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்ன சொல்லணும்னா அன்ரெகக்னைஸ்ட் நீட். சோ நம்மளால புரிஞ்சுக்க முடியல, நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல, ஆர் மேபி அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம எடுக்காம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்குமே ஒரு ரெகக்னைஸ்ட் நீட் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல அன்ரெகக்னைஸ்ட் நீட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுத்துக்கும் சில உதாரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரெகக்னைஸ்ட் நீட் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய ஏதோ ஒரு விதமான ஒரு நோய். சரி, இந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? டாக்டரை பார்க்கிறோம். ஸோ டாக்டர் என்ன பண்றாரு? டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, இசிஜி எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, உங்களுக்கு பிபி வந்துருச்சு, உங்களுக்கு எலும்பு மூட்டை தேய்மானம் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு ஒரு நோய் டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறமா சொல்றாங்க. சரி, இப்போ டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணி ஆகணும்? ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அந்த மெடிசின்ஸ் வந்து, ஏன்னா இதெல்லாமே கிரானிக் டிசீஸ் சொல்லுவோம். அப்போ ஒன்ஸ் இந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணா லைஃப் லாங் இந்த மெடிசின்ஸ் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு நம்ம இருக்கும். அப்ப இதுதான் என்னன்னா, ஒரு நோய் வந்த பிறகு அதற்கான ஒரு தீர்வு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரெகக்னைஸ்ட் நீட் அப்படின்னு சொல்லி. ஆனா அன்ரெகக்னைஸ்ட்ங்கிறது என்ன? பிரிவென்ஷன். இந்த நோய் எதனால உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த நோய்கள் பத்தியோ இல்ல இத முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு எல்லாராலையும் டாக்டருக்கு படிக்க முடியாது. பட் இந்த ஒரே ஒரு வார்த்தை அன்ரெகக்னைஸ்ட் நம்ம புரியல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த புரியாத ஒரு புதிரா இருக்கக்கூடியதான் இந்த பிரிவென்ஷன், வருமுன் காப்போம். சோ எது புத்திசாலித்தனம்ங்கிறது யோசிச்சு பாருங்க. நோய் வரத்துக்கு முன்னாடி அந்த நோயை வராமல் தற்காத்துக் கொள்வது ஒரு புத்திசாலித்தனமா, இல்ல நோய் வந்த பிறகு அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாடி போகிறது புத்திசாலித்தனமாங்கிறது யோசிச்சு பாருங்க. எஸ், டெஃபினட்டா நம்மளுடைய இந்த அன்ரெகக்னைஸ்டா இருக்கக்கூடியதை நம்ம ரெகக்னைஸ்டா மாத்தணும். இதுதான் இந்த நீட் அனாலிசிஸ். ஸோ இந்த நீட் அனாலிசிஸ்ல இப்போ ஒரு தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ரெகக்னைஸ்ட்னா என்ன, அன்ரெகக்னைஸ்ட்னா என்னங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுலயே 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். நீட் அண்ட் வாண்ட். ஸோ நீட் அண்ட் வாண்ட். நீட்னா என்ன? தேவை. வாண்ட்ஸ்னா என்ன? அதுவும் தேவைதான். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் நம்ம பார்க்கும்பொழுது.
பட் ஒரு நீட் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. ஒரு நீடுங்கிறது ஒரு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒரு வாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைர்ஸ், அதான் நம்மளோட ஆசைகள். எசென்ஷியல், நிச்சயமாக நமக்கு தேவைப்படக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட். இனி கரண்ட் இல்லாம நம்ம இருக்கவே முடியாது. கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ வேணா இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னாலுமே இன்னைக்கு வந்து பவர் இல்லாம, எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அதுதான் இன்னைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ரெகக்னைஸ்டு நீடா மாறக்கூடிய இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி நமக்கு தேவை, அது இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்னு தெரியும். அதே போல நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதற்கு தகுந்தாற் போல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அதுல இருந்து நம்ம திரும்ப வெளியில வர முடியும். ஒரு டிசைர்ஸ், ஆசைகள் அப்படிங்கிறது வீட்ல ஏசி. ஏசி இல்லாம நம்ம இருக்க முடியுமா? எஸ், டெஃபினட்டா நம்மளால இருக்க முடியும். அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்ம பார்க்கிறோம், சரி எவ்வளோ கஷ்டப்படுறோம் வெயில் காலம். ஏன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு வந்து வருஷம் முழுக்கவே அந்த ஹீட்ங்கிறது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கக்கூடியதுதான். அப்ப நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதான் அந்த டிசைர். அப்ப இது வந்து ஏசி மிஷின்ஸ் வந்து இது இல்லனாலும் இருக்க முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய இன்னைக்கு அந்த ஆசைகள் அப்படின்னு பார்க்கும்போது, எது இன்னைக்கு கட்டாயமா தேவை அப்படின்னா அந்த பிரிவென்ஷன். ஆனா இன்னைக்கு எது நம்ம கட்டாயம் தேவை ஆக்கிடுறோம்னா ட்ரீட்மெண்ட்ட. அப்போ இந்த தேவை, நீட் அண்ட் வாண்ட்ன்னு சொல்றீங்களா, இத இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு சப்ளிமெண்ட்ஸை பத்தி ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போறோம், அவங்க வந்து வாங்குறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னா, அப்ப நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த வாண்ட்ஸ், அதாவது ஆசைகள். அந்த ஆசைகள் அப்படிங்கிறது என்ன? நோயற்ற வாழ்வு. இதுதான் முக்கியமான ஒரு ஆசையாக இருக்கும். அந்த நோயற்ற வாழ்வுங்கிறத அவங்களுடைய அன்றாட தேவையாக, அந்த நீடாக நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்கள நம்மளால சப்ளிமெண்ட்ஸ வாங்க வைக்க முடியும். சோ நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது ஒரு நோய் வந்தவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. நோயே வராமல் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப என்ன ஆகுது? ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டாய தேவையாக மாற்றப்படணும். சோ அந்த வாண்ட்ங்கிறது என்ன ஆகணும்? நீடாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரிவென்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரிவென்ஷன் நம்ம இல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த ஆசைகள் அப்படிங்கிறது நிராசைகளாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் ஆசைகள் நிராசைகள் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு நோய்க்குள்ள போயிட்டா அந்த நோயிலிருந்து திரும்ப வெளியில வருதுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இது டோட்டலா இன்னைக்கு மாறி போயிடுச்சு. ஒரு காலத்துல நம்ம நாடி பிடிச்சு பார்த்தே சொல்லுவாங்க உடம்புல எங்க நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மிஷின்ஸை ஃபுல்லா நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ மிஷின்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை வச்சு தான் நம்மளுடைய பாடியில என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி இந்த COVID-19 ஸ்டார்ட் ஆன பிறகு டாக்டருக்கும் நமக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப பேஷண்ட்ஸை, அந்த இல்னஸை மிஷின்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு நாட்டுல எவ்வளவு டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 1000 நோயாளிகளுக்கு உலகத்திலே ஜெர்மனில தான் 4.3 டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 0.8. ஸோ ஒரு டாக்டர் கூட இல்லை. அப்ப 1000 நோயாளிகளுக்கு ஒரு டாக்டர் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வருத்தமான ஒரு சூழ்நிலை. சரி, அப்ப இந்த டாக்டர் யாருக்கு முதல்ல மருத்துவம் பார்ப்பாரு? யார்கிட்ட பணம் இருக்கோ, யார் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல தான் இந்த 2 கேள்விக்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹூ ஷுட் டேக், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், வை ஒன் ஷுட் டேக், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், இது ரெண்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. ரொம்ப ஈஸியா நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு 3 காரணங்கள் இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம உடம்புல ஒரு நோயை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை.
இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறைகள் நாளடைவுல இது அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது? மசில்ஸ் வீக் ஆகும், ஃப்ராக்சர்ஸ் அதிகமாகும், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உடம்புக்குள்ள கிருமிகள்னால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாகும். நம்மளோட நடமாட்டம் குறைய ஆரம்பிக்கும், உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. எப்போதுமே சோர்வுத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப உணவுக்குள்ள இத்தனை பற்றாக்குறைகள் இருந்துச்சுன்னா, இத்தனை விதமான விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடியது. 2வது முக்கியமான ஒரு காரணம் என்ன? வயோதிகத்தன்மை. பொதுவா சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு மூட்டு தேய்மானம், கண் பார்வை கோளாறுகள், உடல் பருமன், அல்சீமர்ஸ்ங்கிற டோட்டலா மெமரி லாஸ் ஏற்படக்கூடியது. இது மாரி நெறைய நோய்கள், இதெல்லாம் 60 வயசுக்கு மேல தான் வந்துட்டு இருந்தது. ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி. பட் 60 வயசுக்கு மேல இந்த நோய் வரதுனால எந்த விதமான ப்ராப்ளம் இல்லன்னு நான் சொல்ல முடியும். காரணம், ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டயர்மென்ட் ஏஜ்ல நம்ம இருக்கோமா, அந்த ரிட்டயர்மென்ட் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 வருஷமோ, 20 வருஷமோ. அப்ப இந்த நோயோட எப்படியாச்சும் நம்ம போராடி நம்ம லைஃப்ப நம்ம லீட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஏஜிங் ப்ராசஸ் வயோதிகம்ங்கிறது இன்னைக்கு அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அட்வான்ஸ்மென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 60 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 40 வயசுல ஒரு நோய் வந்துடுச்சுன்னா, அதே 15, 20 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு 60 தாண்டிட்டா பெரிய விஷயம்ங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத வகையிலே இன்னைக்கு டோட்டலா மாறி போச்சு. ஒண்ணு நம்ம ஏற்படுத்திக்கிட்டது, 2வது சமுதாயத்தினால ஏற்படுத்தப்பட்டது. அதிகமாக இந்த சூழலுக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம மாட்டிட்டு இருக்கிறதுனால, ஒரு 4 விதமான நோய்கள் இன்னைக்கு அதிகமா மக்கள பாதிக்கக்கூடிய நோய்கள். முதல் நோய் சர்க்கரை நோய். 2வது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள். 3வது புற்றுநோய். 4வது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த மாரி எத்தனையோ விதமான நோய்கள் நம்ம அடுக்கிட்டே போகலாம். பட் நாம் குறிப்பிட்டு இந்த 4 நோய்கள சொல்றதுக்கான காரணம், இன்னைக்கு இந்த 4 நோய்களுக்குள்ள நெறைய பேர் இன்னைக்கு மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரியான நோய்கள் இதெல்லாமே என்ன சொல்லுவோம்? கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ்னா ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா, லைஃப் லாங் இந்த நோய்கள் நம்ம உடம்ப விட்டு போகாது. ஆன் அன் ஆவரேஜ் இந்த நோய்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷங்கள் ஆகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நான் சொல்றேன். அப்ப இந்த நோய் நம்ம உடம்பு விட்டு போகணும் அப்படின்னா, இன்னொரு 30, 40 வருஷம் நம்ம வெயிட் பண்ணா மட்டும் தான் இதற்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பட் அந்த 30, 40 வருஷம் அப்படிங்கிறது டூ லாங் பீரியட். அத்தனை காலம் நம்ம திரும்ப நோயோட வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சர்க்கரை நோய் இருக்கு. டாக்டர்ட்ட போறோம். மெடிசின்ஸ் குடுக்குறாங்க. அந்த மெடிசின்ஸ் எடுத்தா உண்மையிலே என்ன ஆயிருக்கும்? இந்த நோய் குணமாயிருக்கும். பட் இன்னைக்கு யாருக்காவது சர்க்கரை நோய் குணமாயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல சர்க்கரை நோய்க்கு மெடிசின்ஸே இனிமே தேவையே இல்லன்னு எந்த டாக்டராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இது 2மே நடந்தா சரித்திரமே இல்ல. காரணம், அந்த மருத்துவம் அதுவும் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யணும்னா, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் தான் அதுவும் நடக்கும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இதுதான் இன்னைக்கு நெறைய பேர் பாதிக்கிறதுக்கான ஒரு காரணம். அதனால தான் நம்ம லைஃப்ப பொறுத்தவரைக்கும் 3 ஸ்டேஜஸ்க்குள்ள இருக்கு. முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன? ஹெல்த். இந்த ஹெல்த்ங்கிறது ஒரு 30, 35 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். இத தாண்டிட்டோம் அப்படின்னா 2 ஸ்டேஜ்ல தான் நம்ம லைஃப் ஓடிட்டு இருக்கு. அதாவது 1 ப்ரீ இல்னஸ். நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். 2வது டிசீஸ் பீரியட். நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த 30, 35 தாண்டிட்டோம்னா, இந்த 2 ஸ்டேஜ்க்குள்ள தான் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம லைஃப் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. 1 ப்ரீ இல்னஸ் கிட்டத்தட்ட 70% மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த ப்ரீ இல்னஸ்ல. யாரெல்லாம் என் உடம்புல நோய் இல்ல, பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாமே இந்த 70% தான் இன்னைக்கு இருக்காங்க. ஒரு 30% மக்கள் தான் நோய் வந்துருச்சுன்னு டயக்னோஸ் பண்ணி, அதற்கான ஏதோ ஒரு ட்ரீட்மென்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ ஒரு ப்ரீ இல்னஸ்ல இருக்கிறவங்க, நோய் வருவதற்கு முன் இருக்கிறவங்க என்ன ஆகணும்? ஆரோக்கியமா மாறணும். இப்ப நோய் வந்தவங்க என்ன ஆகணும்? ஆரோக்கியமாக மாறணும். யாரா இருந்தாலுமே லைஃப்ல என்ன வேணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். அவ்வளவுதான். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் முதல்ல யார்கிட்ட கொண்டு போறோம்? 70% இல்ல 30%? 30% தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போறோம். பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் சொல்லும்போது அவங்களுக்கு சரி இத எடுத்து பார்க்கலாம். அப்ப அந்த இடத்துல ப்ராடக்ட்ட மூவ் பண்றது நம்ம ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுதான் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நோய் உருவாகுறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் தான். 1 ஸ்ட்ரெஸ்.
இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அழுத்தங்கள். அழுத்தங்கள் அப்படிங்கிறது வெறும் மன அழுத்தம் மட்டும் கிடையாது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக, சுற்றுப்புற சூழல் ரீதியாக பலவிதமான அழுத்தங்களை இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அழுத்தங்கள் தான் சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி பல நோய்கள் வரதுக்கான காரணங்கள். 2வது டாக்ஸின்ஸ், நச்சுப் பொருள்கள். இதெல்லாம் நச்சுப் பொருள்கள் அப்படின்னா எதெல்லாம் நம்ம உடம்புக்கு அளவுக்கு அதிகமா போகுதோ அது எல்லாமே நச்சுப் பொருள்கள் தான். நச்சுப் பொருள்கள் எங்கே நம்ம உடம்புக்குள்ள அதிகமா போகுது? நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு 3 விஷயம் தான் தேவை. நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு. பட் இது 3ம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை தவிர இன்னைக்கு சின்ன வயசுல ஆரம்பிக்கக்கூடிய பலவிதமான பழக்கவழக்கங்கள் பிளஸ் செல்ஃப் மெடிகேஷன். நம்மளே மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஏதோ ஒரு மெடிசன் வாங்கி நம்ம போடுறது. இதெல்லாமே என்ன சொல்றோம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காற்று, தண்ணீர், உணவு இதெல்லாம் அந்த பொல்யூஷன்ல எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் திரும்ப நம்ம ஹெல்த்தியா மாத்துறதுங்கிறது நீங்க நடக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறது கிடையாது. 2வது நம்ம உடலுக்கு நம்மளே ஏற்படுத்திக்க கூட சில காரணங்கள் இருக்கு. சரியான நேரத்தில் நம்ம ஒழுங்கான உணவு வந்து எடுக்காமல் இருக்கிறது. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் அதிகமா விரும்பி நம்ம சாப்பிடுறது. நம்ம உடல் எதை எளிதாக செரிமானம் பண்ணுதோ அந்த உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்றது. இதுவுமே முக்கியமான ஒரு காரணம் உடம்புக்குள்ள நோய் வருவதற்காக. 2வது அதிக உடல் எடை, உடல் பருமன். 3வது தூக்கம், தூக்கம் பற்றாக்குறை. 4வது பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. எந்த விதமான ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட், ஒரு உடற்பயிற்சி இல்லாதது. இதெல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஏன் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா பிகாஸ் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு மாத்தணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா கூட பட் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இதை நமக்கு கொடுக்காது. அதனாலதான் சொன்ன இந்த 70% பேர் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்க, உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க உடம்புக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒரு நோய் உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு தெரியறது இல்ல. அதனாலதான் அந்த 2 ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு நம்ம லைஃப் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்னு ப்ரீ இல்னஸ், நோய் வருவதற்கு முன், இன்னொன்னு டிசீஸ் பீரியட், நோய் வந்த பின். இந்த 2 காலகட்டத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நோய் வந்த பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டாக்டரை பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மெடிசின்ஸ் எடுக்கிறோம், லைஃப் லாங் இந்த மெடிசின்ஸ் தொடர்ந்து நம்ம எடுக்க வேண்டியதுதான். அப்ப என்ன ஆயிடுது? அடிக்ஷன். The more you use, the more you lose. ஒரு சர்க்கரை நோய்க்கு ஒரு மாத்திரை போடுறாங்களோ அதுக்கான ஒரு அடிக்ஷன். ஒருவேளை மாத்திரை போடல அப்படின்னா உடம்பு அப்படியே வெலவெழுத்து போயிடும். இப்ப என்ன ஆயிடுது? நேச்சுரலா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்ப காணாம போகுது. 2வது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. The more you use, the greater the dependence. தொடர்ந்து பல வருஷங்களா நம்ம மெடிசின்ஸ் சர்க்கரை நோய்க்கோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கோ இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த டிபெண்டன்ஸ்ங்கிறது அதிகமாகுது. அது இல்லாம இனிமேல் நம்ம லைஃப் இல்லைங்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுரும். மெடிசின்ஸ் எல்லாமே தொடர்ந்து எடுக்கிறதுனால வரக்கூடிய இன்னொரு பாதிப்பு என்ன? பக்க விளைவுகள். இன்னைக்கு ஒரு ஸ்பாயிலா சாப்பிடுங்க, கேனடர்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன கேட்கறாங்க? சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஒரு டாக்டர் பக்கம் பக்கமா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்த உடனே அது என்னன்னு கூட நம்ம பார்க்காம முழுசா அப்படியே நம்ம எடுத்துக்கணும். அது என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. பட் ஒரு நம்பிக்கை என்ன, அது ஒரு டாக்டர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதனால்தான் டெத் பை மெடிசன் அப்படிங்கிற ஒரு புக்கே இருக்கு. அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க? உலகம் முழுக்க ஒரு நாளைக்கு 2,25,000 பேர் இறந்து போறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற தவறான பிராக்டிசஸ்னால, தவறான மருத்துவத்தினால, தவறான சிகிச்சைனால, தவறான மருந்துகள்னால, இந்த மாதிரி பல காரணங்கள்னால இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வெஸ்டர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலோபதி இருக்கு. அது தவிர ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யோகா, யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ், இந்த மாதிரி பல விதமான மருத்துவ முறைகள் வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. பட் இத்தனை விதமான மருத்துவங்கள்ல ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கூட நீங்க பணம் இல்லாமல் அது நமக்கு கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் உழைச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்
காலையில வேலைக்கு போறாரு, ஈவினிங் ஐசியூல போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா, ஏன்னா ஐசியூல போய் அட்மிட் ஆகணும்னா எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த பாடி இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து திரும்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் அட்லீஸ்ட் திரும்ப முன்னேற்றம் அடைஞ்சு வீட்டுக்கு வரணும்னா நீங்க பல லட்சங்கள் செலவு பண்ணாமல் வர முடியாது. அப்போ ஒரு தனி நபர் அவருக்கு வரக்கூடிய ஒரு நோயினால ஃபர்ஸ்ட் பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுது. இந்த பொருளாதார இழப்பு தொடரும் பொழுது அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக மாறக்கூடும். சோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஒரு குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறுது. ரைட். அப்போ ப்ரீ இல்னஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை? ஒரு ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிறது என்ன? யாருக்கு, எப்போ, எந்த வயசுல, எப்படி, எந்த மாதிரியான நோய் வருங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது. நம்ம உடம்புல எப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்ப அந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ப்ரீ இல்னஸ் பீரியட். ரீசெண்டா ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 27% பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 27% பேர் ஏற்கனவே ப்ரீ இல்னஸ்ல தான் இருக்காங்க. அதுவும் யாருன்னா நான் எல்டர்லி. ஸோ நான் எல்டர்லி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 30லேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி 45% குடும்பத்துல ஒருத்தர் அந்த 30லேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர் ஆல்ரெடி ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள அவர் வந்துடுறாரு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அத்தனை விஷயங்கள், இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அப்ப உடல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிகுறிகளாக காமிச்சிட்டு வருது. இந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது என்ன? உடல் சோர்வு, மன அழுத்தம், பசி இல்ல, சாப்பிட பிடிக்கல, தூக்கம் இல்ல, உடம்புல அங்க கட்டிகள் வருது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் முதல் கட்ட அறிகுறிகள். இந்த முதல் கட்ட அறிகுறிகள் தெரியும் போது இதற்கான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துடணும். அப்படி அந்த தீர்வை கொடுக்காம விட்டோம்னா கல்லீரல் டேமேஜ் ஆகும், கணையம் டேமேஜ் ஆகும், சிறுநீரகம் டேமேஜ் ஆகும், இதயம், மூளை, உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த உறுப்புகள் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பராலிசிஸ். பராலிசிஸ்னா நம்ம வேலைகளை நம்மளால செஞ்சுக்க கூட முடியாத ஒரு தன்மைக்கு மாறும். இது கண்டினியூ ஆகும்போது ஏற்படக்கூடிய ஒரே கட்டம் தட் இஸ் மரணம் அப்படிங்கிற அந்த கட்டம். ஸோ இதுதான் ஒரு நோய் வந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்ப இந்த 2 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு மாறிடுச்சு. பிகாஸ் ஒரு நோய் வந்துச்சுன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் ஒரு நொடி போடுதல் இன்னைக்கு டோட்டலா காணாம போயிடும். தொடர்ந்து பலவிதமான மெடிசின்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன்னு என்ன ஆகுது? ஹெல்த் அடுத்து காணாம போகுது. பணமும் ஒரு பக்கம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஆரோக்கியமும் போயிடுச்சு. இதனால மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த மன அழுத்தம் அதிகமாக நம்மளுடைய ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் இதெல்லாம் தவிடு பொடியாயிரும். இதெல்லாம் அடைய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான செக்யூரிட்டி, பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல. எப்ப வேணா நோய் வரலாம் அப்படிங்கிற ஒரு பயத்துக்குள்ளே இன்னைக்கு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதுல இருந்து நம்ம வெளியில வரும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், தட் இஸ் செல்ஃப் கேர். நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. எதுக்காக? ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக. இந்த செல்ஃப் கேருக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இயற்கை உணவுகள் எடுக்கலாம், நல்ல ஊட்டச்சத்து எடுக்கலாம். நீங்க எப்படி வேணா நீங்க பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது இந்த 2 விஷயங்களை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ஒண்ணு என்ன சொல்றோம்? உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். 2வது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ அந்த உணவுகள் பேலன்ஸ் பண்ணணும். இந்த 2 மட்டும் நம்ம கிடைச்சதுன்னா போதும், லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும். ஆரம்பத்துல கேட்டீங்களா, ஒரு சர்க்கரை நோய்க்கு இதுவரைக்கும் யாராவது குணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல மெடிசின்ஸ் நிறுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் மெடிசின்ஸ் இதனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்த முடியாது. உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழ்நிலை. அப்ப இதுல இருந்து இன்னைக்கு வெளில வரதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதற்காக இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன்,
அதுதான் வெஸ்டீஜ்ங்கிற இந்த நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கிற செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. ஒரு தெரப்பி அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட். எதுக்கான ட்ரீட்மெண்ட்? நம்ம உடலுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட். ஏன் உடலுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? பிகாஸ் ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையினால தான் இத்தனை விதமான நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. அப்போ அந்த நோய்கள்ல இருந்து நம்ம திரும்ப பழையபடி ஆரோக்கியமாக மாறணும் அப்படின்னா அந்த செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம திரும்ப ரீஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இதைத்தான் செல்லுலார் நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நம்ம உடல் உருவானது இப்படிதான். ஒரு சிங்கிள் செல் இது கோடிக்கணக்கான செல்களா மாறும்போது டிஷ்யூ திசுக்களாக மாறும். இந்த திசுக்கள் எல்லாமே உடம்புல ஒரு ஒரு உறுப்புகளாக மாறக்கூடியது. இந்த உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது. எல்லாமே சேர்ந்தா முழு மனித உடல். இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்கள் பழுதடைய ஆரம்பிச்சதுன்னா உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். செல்கள் இறந்து போச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்மளுடைய பிரைமரி டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்களை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செல்கள் ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னா இந்த 5 தூண்களால மட்டும்தான் முடியும். முதல் தூண் என்ன சொல்றோம்? டீடாக்சிபிகேஷன். அதாவது நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியில போகணும். இரண்டாவது, உடலுக்கு தேவைப்படக்கூடிய செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கணும். ஃபிட்னஸ், உடல் எடை உயரத்திற்கு தகுந்தாற் போல நம்ம மெயின்டைன் பண்ணணும். நாலாவதா சிஸ்டம்ஸ். நம்ம உடம்புல ஒரு 13 விதமான சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த 13 விதமான சிஸ்டம் தான் நம்ம டோட்டல் பாடியவே இன்னைக்கு நடத்துது. இந்த சிஸ்டம்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். இந்த சிஸ்டம்ஸ் ஹெல்த்தியா இருக்குன்னா அதற்கு ஒரு கேட்டலிஸ்ட், அதாவது ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது அவசியம். இந்த 5 தூண்களால மட்டும்தான் நம்ம வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த 5 தூண்கள் பத்தி நான் சொன்ன விஷயங்கள் எஸ் இது கட்டாயம் தேவை அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, இந்த 5 தூண்களால் தான் நம்மளால ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இந்த 5 தூண்களும் நமக்கு எப்பெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. வருஷத்துல ஒரு நாள் அப்படி கிடைச்சா போருமா? இல்ல மாசத்துல ஒரு நாள் அப்படி கிடைச்சா போருமா? நிச்சயமா இல்ல. ஒரு ஒரு நாளும் இந்த 5 தூண்களும் உடம்புக்குள்ள வேலை செய்யணும். அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கிட்டா போருங்களா? அதுவும் இல்ல. லைஃப் லாங் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 தூண்களும் வாழ்நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்றதுக்கு தேவைப்படக்கூடியதான். இதுவரைக்கும் நான் சொல்ல விஷயங்கள் இது எல்லாமே எல்லாருக்குமே தெளிவா புரியுது அப்படின்னா, இந்த 5 தூண்களுக்குள்ளதான் நம்மளுடைய ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸும் அடங்கி இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யார் முதல்ல எடுக்கணும்? அந்த 70% மக்கள். நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க முதல்ல எடுக்க வேண்டியதான் இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம என்னைக்காவது சிக் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், சிக் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? நிச்சயமா இல்லை. இது எல்லாமே வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ். வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே. ரைட். அப்ப அந்த 30% நோய் வந்த பின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடியதான் ஆயுஷ் சாந்திங்கிற இந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ். இந்த ஆயுஷ் சாந்தியில ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் மட்டும் எடுத்தா பார்த்தாது, இந்த ப்ராடக்ட்ஸோட சேர்த்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் நம்ம எடுக்கணும். இந்த காம்பினேஷன்ஸ் இது கிடைக்கும் போது தான் அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வெஸ்டீஜோட இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்னால எத்தனை விதமான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு, எத்தனை விதமான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்காங்க, இன்னைக்கு நல்லா ஹெல்த்தியா வாழக்கூடிய எத்தனை விதமான நபர்கள் இன்னைக்கு இருக்காங்க. நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுது அப்படிங்கறனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் 2017-18 ஏபிபி நியூஸ் ஹெல்த் கேர் லீடர்ஷிப் அவார்ட்ஸ்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபைன். இந்த இடத்துல ஒரு 2 கேள்விக்கான பதில் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு, டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களுக்கான பதில். ரெண்டாவது, ஏற்கனவே நான் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசின்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், அப்ப அந்த மெடிசின்ஸை நிறுத்திட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமா?
2 கேள்விக்கான பதில் இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மனிதன் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல கண்டிஷனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வேணும்னா 2 தான் இன்னைக்கு இருக்கு. ஒன்னு பார்மசூட்டிக்கல், இன்னொன்னு நியூட்ராசூட்டிகல்ஸ். நான் இந்த 2 இண்டஸ்ட்ரியிலுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசின்ஸ், கெமிக்கல்ஸ். அது சைட் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். சைட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இது வேலை செய்யும். ஏன்னா அந்த டிசைன் அந்த மாதிரி அதுல. இப்போ எங்க அந்த நோய் இருக்கோ, எங்க பாதிப்பு இருக்கோ கரெக்டா அது அந்த இடத்துல மட்டும் தான் போய் அது வேலை செய்யும். அதுதான் பார்மசூட்டிகல்ஸ். நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஊட்டச்சத்துக்கள். ஊட்டச்சத்துக்கள் எதுக்கெல்லாம் தேவை? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. எல்லா செல்களுக்குமே ஊட்டச்சத்துக்கள் அவசியம். இப்போ மெடிசன் செல்ஸ்ல வேலை செய்யாது அப்படிங்கிறது, மெடிசன்ஸும் செல்ஸ்ல தான் போய் வேலை செய்யும். பட் மெடிசன்ங்கிறது சைட் ஸ்பெசிஃபிக்கா வேலை செய்யும். ஆனா ஒரு நியூட்ராசூட்டிகல் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் போய் வேலை செய்யும். இது 2த்தையும் இப்ப யார் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஒரு பார்மசூட்டிக்கல் யார் படிக்கிறாங்க? டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. ஒரு நோய்னா என்ன? நோய் எப்படி உருவாகுது? அந்த நோயை குணப்படுத்தணும்னா என்ன மாதிரியான மெடிசன்ஸ் வந்து கொடுக்கணும்? அந்த மெடிசன்ஸ் எப்படி இப்போ அது வேலை செய்யும்? இதெல்லாம் படிக்கிறதா ஒரு டாக்டர்ஸ். அந்த டாக்டர்ஸோட சப்ஜெக்ட்ல நியூட்ராசூட்டிகல்ஸ் பத்தி எதுவுமே கிடையாது. அவங்களே விரும்பி படிச்சா மட்டும்தான் நியூட்ராசூட்டிகல் என்னன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பார்மசூட்டிகல் பத்தி படிக்காத நியூட்ராசூட்டிகல் பத்தி படிக்காத ஒரு டாக்டர் கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் ஸ்பைரலா சாப்பிடலாமா, கேனடர்மா சாப்பிடலாமா, ஃபிளாக்ஸ் ஆயில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கேட்டா என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் எடுக்க வேணாம், இது எடுத்தா உங்களுக்கு இது ஆபத்தாயிரும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2வது நியூட்ராசூட்டிகல்ஸ். நியூட்ராசூட்டிகல்ஸ் பத்தி யார் படிக்கிறோம்? இப்போ நம்ம தான் படிக்கிறோம். ஹெல்த்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு டாக்டரா இருக்குன்ற அவசியம் இல்லை. யார் வேணாலுமே தாராளமாக பேச முடியும். நம்ம நியூட்ராசூட்டிகல்ஸ் படிக்கிறோம். ஆனா பார்மசூட்டிகல் படிக்கிறோமா? இல்ல. நம்ம எப்போ பார்மசூட்டிகல் பத்தி நம்ம படிக்கிறது இல்லையோ, நமக்கு தெரியாதோ, அப்போ ஒரு டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணுங்க, நான் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸை மட்டும் எடுங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணவே கூடாது. 2மே சேர்ந்து தான் எடுக்கணும். இப்ப சில பேர் கேட்கலாம், 2மே சேர்ந்து எடுத்தா எனக்கு அதிக செலவாகுமே, நான் ஏன் இதை வந்து 2மே நான் எடுக்கணும்? ஏன்னா ஒரு மெடிசன்ங்கிறது குயிக்கா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இமீடியட் ரிலீஃபை கொடுக்கக்கூடியதான் மெடிசன். அது ஒரு டெம்பரரி எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஆனா பெர்மனன்ட் எஃபெக்ட் கொடுக்கணும்னா அதற்கு சப்ளிமெண்ட்ஸ் தான் அவசியம். ஸோ 2மே சேர்ந்து எடுக்கும்பொழுது அந்த மெடிசன்ஸும் இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யும். காலப்போக்கில் நம்ம பாடி நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர ஆரம்பிச்ச பிறகு அந்த மெடிசன்ஸோட தேவை இருக்காது. ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுமையா தொடர்ந்து 2த்தையும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நம்மளுடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்க்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் பெஸ்ட் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த சர்டிபிகேஷன் 2017 நம்ம கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே அந்த முதல் கேள்விக்கான பதில் மட்டும்தான். சப்ளிமெண்ட்ஸ் யார் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் இது நமக்கு தெரியாம இருக்குன்னா இது அடுத்தது நம்ம சப்ளிமெண்ட்ஸை பார்க்கும்பொழுது திரும்பவும் ஒரு நோயாளி கிட்ட தான் அதை கொண்டு போகணும்னு மட்டும்தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். செல்ஃப் யூஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து ஈஸியா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறதால என்ன பண்ணியிருக்கோம், கேட்டகரியா பிரிச்சிருக்கும். இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பார்க்கும்போதே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணணும், இல்லாம எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுறதுனால இந்த கேட்டகரியை நம்ம பிரிச்சிருக்கோம். பட் இந்த கேட்டகரி அதை பிரிச்சிருந்தா கூட நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அந்த 5 தூண்கள்ல எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபிட் இன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம். 2016 இந்த பிரைம்ங்கிற ஒரு கேட்டகரியை வந்து கொண்டு வந்தாங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே பிரீமியம் ப்ராடக்ட்ஸ். இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு த்ரூ வெஸ்டீஜ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இந்த பிரைம்ங்கிற ஒரு கேட்டகரியை ஆரம்பிச்சதுக்கான ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம கொடுத்தது krill ஆயில். krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை.
குளிர்ந்த கடல் பகுதிகளை மட்டும்தான், எஸ்பெஷலி அண்டார்டிக் கடல்ல உயிர் வாழக்கூடியது இந்த மாதிரியான krill மீன்கள். இந்த krillல பாஸ்போலிபிட்ஸ், EPA, DHA, ஆஸ்டசாந்தின் இந்த மாதிரி முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இயற்கையாகவே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. krill ஆயில் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட், காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் அப்படின்னா புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, மூளையோட செயல்திறன், ஞாபக சக்தி, ஒரு தெளிவான ஒரு மனநிலை, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு விஷயத்தை தெளிவாக பேசக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது krill ஆயில். கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது krill ஆயில், பிகாஸ் ஆஸ்டசாந்தின்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்கிறதுனால. கெட்ட கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகப்படுத்துறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை krill ஆயில்ல இருக்கு. krill ஆயில் எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்லீப் டிசார்டர் இருக்கிறதுனாலுமே அந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸ் இன்னும் அதிகமாகுது. ஸோ அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். ஃபேட்டி லிவர், கல்லீரல்ல அதிக கொழுப்பு சேரக்கூடியது, இதை தடுக்கக்கூடியது krill ஆயில். krill ஆயில் எடுக்கிறதுனால உடல்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பெண்களுக்கு பீரியட்ஸ் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய மன அழுத்தம், உடல் சோர்வு, இது வராமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். ஸோ இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய krill ஆயில் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வித் ஃபுட், சாப்பிடும்போது சேர்த்து கேப்சூல் முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூல்ஸை எடுத்துக்கலாம். இதுல இருந்து நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நம்பர் ஆஃப் கேப்சூல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கான கணக்கு. ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு சொல்லும்போது அட் அ டைம் 2 கேப்சூல் போட்டுக்கலாம். இல்ல காலை 1 மதியம் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்ல மதியம் 1 நைட் 1 போட்டுக்கலாம். இல்ல காலையில் 1 நைட் 1 போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த டோசேஜுக்கு நம்ம உடம்புக்குள்ள போகணும், அதான் முக்கியம். அதே மாதிரி பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜென்ரலா 12 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த வயசுக்கு எடுக்கிறாங்கன்னா அது அவங்கவுங்க பர்சனல் கிளைம் தான், அது நம்ம ஓவரால் கிளைமா கொண்டு வர முடியாது. சில ப்ராடக்ட்ஸ் 6 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக krill ஆயில், இந்த ப்ராடக்ட் 6 வயசுல இருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே எம்டி ஸ்டொமக்ல தான் எடுக்கணும், ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு உணவு பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ பிஃபோர் ஃபுட்டும் எடுக்கலாம், ஆஃப்டர் ஃபுட்டும் எடுக்கலாம். 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுக்கும். எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது சில பேருக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா அப்போ ஆஃப்டர் ஃபுட்டும் எடுக்கலாம். 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுத்தானா போதும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பயோட்டிக்ஸ். ஏன் இந்த காம்பயோட்டிக்ஸ் அவசியம்? பிகாஸ் நம்ம உடம்புல பல விதமான நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. ஸ்கின் எடுத்துங்க, ஸ்கின்ல அப்படியே கலர் வந்து வெளிரி போன மாதிரி இருக்கும். டெர்மடைட்டிஸ், ஸ்கின்ல அங்கங்க வீக்கங்கள் ஏற்படலாம், சிராய்ப்புகள் ஏற்படலாம். ஸ்கின் அப்படியே இந்த தோல் உறிஞ்சி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கலாம். சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12, பயோட்டின், பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் A, ஜிங்க், விட்டமின் K, விட்டமின் C, இந்த மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை முக்கியமான ஒரு காரணம். 2வது நகம். நகம் வெளிரி போயிருக்கு, நகம் வந்து கரெக்டா ஷேப் வரமாட்டேங்குது, நகம் அடிக்கடி உடஞ்சு போகுது. அயன், விட்டமின் B12 புரோட்டீனோட டெஃபிஷியன்சி ஒரு காரணம். தலைமுடி வந்து அடர்த்தி இல்லை, முடி கால்கள் லூஸ் ஆக ஆரம்பிக்குது, முடி நிறைய கொட்ட ஆரம்பிக்குது, வழுக்க விழ ஆரம்பிச்சிச்சு, தலைமுடி வந்து நரைக்க ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்ன? புரோட்டீன், பயோட்டின், காப்பர், முக்கியமான நல்ல கொழுப்புகள், இதோட டெஃபிஷியன்சி. பார்வை குறைபாடுகள், கண்ணில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், எரிச்சல், நமச்சல், விட்டமின் A அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் காரணம். வாயில ஏற்படக்கூடிய அல்சர், உதரில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸோட பற்றாக்குறை. பல் ஈரிலிருந்து ரத்த கசிவு ஏற்படக்கூடியது, பல் சிதைவு ஏற்படக்கூடியது, இது விட்டமின் சியோட பற்றாக்குறை. தைராய்டு ப்ராப்ளம் வருதா? அயோடின் டெஃபிஷியன்சி. ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருதா? மெக்னீசியம், மேங்கனீஸ், ஜிங்கோட பற்றாக்குறை. எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுதா? விட்டமின் டி, கால்சியம் அண்ட் மெக்னீசியத்தோட பற்றாக்குறை. ஸோ பார்த்தோம்னா நிறைய நோய்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. அதனால்தான் வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பயோட்டிக்ஸ்ங்கிற இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தோம். காம்பயோட்டிக்ஸோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் இருக்கு.
இதை தவிர ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் நம்ம வயிறுல உணவை செரிமானம் பண்றதுக்கு சில நல்ல பாக்டீரியா தேவை, அதுதான் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா உயிர் வாழணும், அதற்கு என்ன வேணும்? உணவு வேணும். அந்த உணவாக இருக்கக்கூடிய நார்ச்சத்தை தான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு காம்பினேஷன், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், மல்டிவிட்டமின், மல்டி மினரல்ஸ், இதெல்லாம் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறனால தான் இதை காம்பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் எடுக்கலாம்? ஒரு நாளும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், தெம்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடியது காம்பயோட்டிக்ஸ். சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், எலும்பு மூட்டு தேய்மானம், இதெல்லாமே டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வரும்னு நினைக்கிறவங்க, அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்கா, காம்பயோட்டிக்ஸ் எடுத்துட்டு வரலாம். 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெண்கள் கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கன்சீவ் ஆகல அப்படின்னு நினைக்கிறாங்களா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட குறைபாடுகள்னால கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். காம்பயோட்டிக்ஸ் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல், எப்போ வேணா எடுக்கலாம், காலை மதியம் இரவு எப்போ வேணா எடுக்கலாம். ஒரே ஒரு கேப்சூல் டெய்லி எடுத்துட்டு வந்தாலே போதும். குளிர்ந்த பகுதிகளில் புதர்களில் மண்டி கிடக்கக்கூடிய பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை, அதுதான் இந்த சீபக்தான். இந்த சீபக்தான்ல எத்தனை விதமான ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த ஆர்மியில பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இந்த சீபக்தான் மூலம் தான் உணவு தயார் பண்ணி அங்க அனுப்புவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. காரணம், சீபக்தான்ல மல்டி விட்டமின்ஸ், விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் பி. ஒமேகாங்கிற ஒரு முக்கியமான நல்ல கொழுப்பு நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது, நம்ம உடம்புலால உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ ஒரு சப்ளிமெண்ட் மூலமா தான் இந்த ஒமேகா நமக்கு கிடைக்கும். அந்த ஒமேகாலுமே 3, 6, 7, 9 எல்லா விதமான ஒமேகா இருக்கக்கூடிய ஒரே உணவுப் பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த சீபக்தான். ஜிங்க், அயன், மெக்னீசியம் இது போன்ற மினரல்ஸ் சீபக்தான்ல இருக்கு. அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள், மித்தியோனின், லூசின், லைசின், கிளைசின், ஸோ எல்லா விதமான அமினோ ஆசிட்ஸ் சீபக்தான்ல அடங்கி இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு பழம், இந்த பெரின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பழத்துல 190 பயோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த சீபக்தான்ல இருக்கு. கேரட்டினாய்ட்ஸ், டோகோஃபெரால்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், லிபிட்ஸ், ஆஸ்கார்பிக் ஆசிட், ஸோ இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த சீபக்தான்ல பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு நாளும் ஹை எனர்ஜி லெவல்ஸ் வேணுமா, சீபக்தான் பயன்படுத்தலாம். நம்மளுடைய மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன் இதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது சீபக்தான். உடல் எடையை பேலன்ஸ் பண்ணக்கூடியது சீபக்தான். பசிக்கல, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பசியை தூண்டக்கூடியது சீபக்தான். மன அழுத்தத்தை குறைக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். செரிமான கோளாறுகள், முக்கியமா சாப்பிட்ட உடனே அந்த உணவு அப்படியே எரிக்கழிச்சிட்டு வெளில வந்துடும், இதுதான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்க சீபக்தான் பயன்படுத்தலாம். சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். மெட்டாமைண்ட் அப்படிங்கிறது நம்முடைய மைண்ட் பவர் இதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இந்த பிரெயின் பவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம மூளைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த பாஸ்போலிபிட்ஸ். krill oil நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பாஸ்போலிபிட்ஸ் இது கல்லீரலை விட, இதயத்தை விட 6 மடங்கு அதிகமாக மூளைக்கு இது தேவைப்படுகிறது, இந்த நல்ல கொழுப்பு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபேட் சேர்ந்துச்சுன்னா நம்ம உடம்புல வேற காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஃபேட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இந்த ஃபேட் தான் முக்கியமா நம்ம மூளைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உணவு. நம்ம உணவுல இதோட பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சராசரியா ஒரு மனிதனால 8 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இருந்துதான்.
இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு 9 செகண்ட் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதை விட இன்னைக்கு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. பிகாஸ் பாஸ்போலிபிட்ஸ், அதாவது பாஸ்பாட்டிடில் செரின், ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னா பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎஸோட குறைபாடுனால இன்னைக்கு நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இது பெரும் அளவுல இன்னைக்கு பாதிக்கப்படுகிறது. பியூர் வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு 50 மில்லிகிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு இந்த பாஸ்பாட்டிடில்செரின் ஒரு பாஸ்போலிபிட்ஸ் உணவுல இருந்து கிடைக்குது. நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்குமே மேக்ஸிமம் 100 150 மில்லிகிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆனா எவ்வளவு தேவைன்னா ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராம் மூளையோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடியது. அதனால்தான் மெட்டாமைண்ட்ங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ மெட்டாமைண்ட் 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்றதுனால இந்த கான்சென்ட்ரேஷன், மெமரி, அட்டென்ஷன், லேர்னிங், பிஹேவியர் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஆர் பிசினஸ் கிளாஸ் பீப்புள், எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஸ்மார்ட்னஸ், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மெட்டாமைண்ட் எடுத்துட்டு வரலாம். அதே போல எல்டர்லி, வயதானவங்க. ஸோ வயதானவங்க பொறுத்த வரைக்குமே அந்த மெமரி ரெகக்னிஷன், யாரை பார்த்தோம், எங்க பார்த்தோம், என்ன விஷயம் பேசணும், இதெல்லாமே மெமரி ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெமரி ரீகால், ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சோம் அது இமீடியட்டா நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், அதுதான் அந்த மெமரி ரீகால். அண்ட் டிமென்ஷியா, ஞாபக மறதி, இந்த பாதிப்புகள் இதெல்லாமே வயதானவர்களுக்கு வராமல் தடுக்க மெட்டாமைண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு டேப்லெட் டெய்லி சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். பிகாஸ் இதுல இருக்கக்கூடியது 167 மில்லிகிராம்ஸ் பாஸ்பாட்டிடில்செரின் வித் ஃபெரிக் சாக்கரேட். ஃபெரிக் சாக்கரேட் எதுக்காகனா இந்த பாஸ்பாட்டிடில்செரின் இதோட அப்சார்ப்ஷனை இன்னும் அதிகப்படுத்தும். இதுல இருக்கக்கூடிய எக்ஸலண்டான வெனிலா சாக்லேட் ஃபிளேவர், இதை ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி நம்ம சூ பண்ணி சாப்பிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிரைம் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த தூண்களுக்குள்ள அடக்கும் அப்படின்னா இந்த லாஸ்ட் தூண், ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதா இந்த 4 ப்ராடக்ட். அடுத்தது ரெண்டாவது தூண் நியூட்ரிஷன், அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அந்த இம்யூனிட்டி பூஸ்ட். ஏன் இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படிங்கிறது அவசியம்? நம்ம உடலை பொறுத்த வரைக்குமே பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரியான கிருமிகள்னால தொடர்ந்து ஏதோ ஒரு அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2020 மார்ச் மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து இனி வரைக்குமே இந்த கொரோனா வைரஸோட பாதிப்புங்கிறது இருந்துட்டு வருது. இன்னைக்கு இன்சிடென்சஸ் குறைஞ்சா கூட பட் அடுத்த 3வது அலை உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலும் இன்னைக்கு நிறையவே இருந்துட்டு வருது. அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தினா வெள்ளை அணுக்கள் இது அதிகமாகணும். இந்த வெள்ளை அணுக்கள் இதுதான் பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இது ஆன்டிபாடிஸை உருவாக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் தான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும். இதுல ஒரு 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நோனி. ஜெரோனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த நோனியில இருக்கிறதுனால செல்களோட கதவுகளை திறந்து ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடியது. நோனிக்கு பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நோனி அந்த செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுனால பெஸ்ட் டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்னு சொல்லி புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னா அந்த ட்ரீட்மெண்டோட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு பெஸ்ட் பெயின் கில்லர், வலி தாங்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தும். உடல்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அதே போல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. நோனி ஒரு சப்ளிமெண்டான, இது எப்படி மன அழுத்தத்தை குறைக்கும் இல்ல நமக்கு சரியான தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா பிகாஸ் இந்த 2 இம்பேலன்ஸ் ஏற்படுறது எதனாலனா செரோட்டோனின் அண்ட் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ்னால, எஸ்பெஷலி இந்த மூளையில அது பேலன்ஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டுமே கண்ட்ரோல்குள்ள வரும். வயிறு, குடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், கிருமிகள், புழுக்கள் எல்லாமே அழிக்கக்கூடிய தன்மை நோனியில உண்டு. ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது நோனி. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நோனி ரெக்கமெண்ட் பண்ணலாம். கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது நோனி. கிளாட் ப்ரிவென்ஷன், அதாவது ரத்தம் கட்டுறது இல்ல ரத்தம் உறைஞ்சு போகிறது. ரத்தம் உறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்ட்ரோக் ஏற்படலாம்.
ஸோ ரத்தம் உறையாமல் தடுக்கக்கூடியது, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது நோனி. நோனி ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு மனித குலமே உயிரோடு இருக்க முடியும்னா அதற்கு கடல் பாசி, சமுதிர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைருலினால மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த ஸ்பைருலினா இதுதான் நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ். இந்த ஸ்பைருலினால நமக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. முக்கியமாக 60 to 75% ஆஃப் வெஜிடபிள் புரோட்டீன்ஸ். ஸோ நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ். ஒரு 15% வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்கு. மினரல்ஸ், அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், செலினியம், பொட்டாசியம், எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் ஹெச், ஃபைட்டோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இந்த ஸ்பைருலினாக்குள்ள அடங்கி இருக்கு. இப்போ ஸ்பைருலினா எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லிவர் ஃபங்க்ஷன் மற்றும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டுமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க ஸ்பைருலினா பயன்படுத்தலாம், ஹைப்பருக்கு வேண்டாம். ஏன்னா ஸ்பைருலினாலையுமே அயோடின் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹைப்பர்ல ஸ்பைருலினா கொடுத்தனா இன்னும் அதிகமாகும். ஸோ ஹைப்போல மட்டும் ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க எம்டி ஸ்டொமக்ல ஸ்பைருலினாவை எடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபின் ரத்த அளவு அதிகரிக்கிறதுக்கும் ஸ்பைருலினா எடுத்துட்டு வரலாம். விட்டமின் B12 இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். முக்கியமா செலினியம்ங்கிற ஒரு மினரல் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்ல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் ஆர் PCOD நீர்க்கட்டிகள், இந்த 2 கண்டிஷன்ஸ்ல ஸ்பைருலினா எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி மிஸ்கேரேஜ்ங்கிறது என்ன, கரு உருவாகும் ஆனா கலைஞ்சிடும். இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாத ஒரு தன்மை, இந்த கண்டிஷன்ஸ்லுமே ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பைருலினா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரணும். சீம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம்ல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கான தன்மைகள் இதுல இருக்கு. முக்கியமா புரோட்டியேஸ் அப்படிங்கிறது கொரோனா வைரஸ். இந்த புரோட்டியேஸ் மூலமா தான் நம்ம உடம்புக்குள்ள மல்டிப்ளை ஆகுது. ஸோ கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால, இந்த புரோட்டியேஸ் இன்ஹிபிட் பண்றதுனால இந்த வைரஸ் பெருமளவு நம்ம உடம்புக்குள்ள மல்டிப்ளை ஆகாமல் தடுக்க முடியும். கொலஸ்ட்ரம்ல 3 விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கொலஸ்ட்ரம்ல எல்லா விதமான நியூட்ரிஷன் இதுல இருக்கு. 2வது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். 3வதா வளர்ச்சிக்கான தேவைகள், இதை தூண்டக்கூடியது கொலஸ்ட்ரம். ஹைட் வேணும், வெயிட் வேணும்னு நினைக்கிறாங்களா, அப்போ கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் இதை ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியான செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸா மாற்றக்கூடியது. அதனால என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதுல இருந்து இந்த ரெக்கவரி ரேட் இருக்குல்ல, இந்த ரெக்கவரி ரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரம். உடல்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கும். அதே போல அலர்ஜி இருந்துச்சுனால என்ன ஆகும், ஜெனரலா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். ஸோ அந்த அலர்ஜியை குறைக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் அதிகப்படுத்தாமல் எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமலும் தடுக்கும். எலும்புகளோட அடர்த்தி இது அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரம். ஞாபக சக்தி அதிகமாகும். போதிய அளவுல ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு கிடைக்க வழி பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரம். டெய்லி ஒரு 2 கேப்சூல் கொலஸ்ட்ரம் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரும். கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த அலோவேரால 20 வகையான புரதச்சத்துக்கள் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் இந்த அலோவேரால அடங்கி இருக்கு. இது பேசிக்கா ஒரு வாட்டர் சக்குலன்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அதிக நீர் உறிஞ்சக்கூடிய ஒரு தாவர வகை அப்படிங்கிறதுனாலே உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது அலோவேரா. பாடி pH லெவல்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது அலோவேரா. அலோவேரா எடுக்கிறதுனால செரிமான சக்தி அதிகமாகும். அதே போல பசியை தூண்டும். ஏன்னா பசி எடுத்து சாப்பிட்டா தான் உணவு உடம்புல ஒட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அலோவேரா எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ டயபெட்டிஸ் ஆர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அலோவேரா ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
முக்கியமாக இதுல விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே, தட் இஸ் பயோட்டின், இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல தலைமுடி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலுமே அலோவேரா ரெக்கமெண்ட் பண்ணலாம். மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடியது அலோவேரா. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அந்த பைல்ஸுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பைல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் பேசிக்கா என்ன ஆகும்னா, மோஷன் போகிறதுல கஷ்டப்படுறாங்கன்னா, அப்ப பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து அதிகமாயிடும். ஸோ மோஷன் ஃப்ரீயா போகிறதுக்காக மட்டும்தான் அலோவேரா ரெக்கமெண்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு 2 கேப்சூல் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு பாருங்க. முழு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆம்லா. ஆம்லா விட்டமின் சியோட சத்து அதிகமாக இருக்கிறதுனாலே ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் அதிகமாகும். அதே போல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கக்கூடியது. ஆம்லாக்கும் பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல்ல தலைமுடி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தலைமுடி கொட்டுறது, இல்ல முடி கால்கள் வந்து அடர்த்தி குறைஞ்சு போகுது, இளநரை ஏற்படுது, இதெல்லாம் தடுக்கக்கூடியது ஆம்லா. கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ப்ரீ மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய இந்த வயிறு வலி, இந்த கிராம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. பித்தப்பை, சிறுநீர் பையில கல் உருவாச்சுன்னா அந்த கல்லை உடைக்கக்கூடிய தன்மைக்கு ஆம்லா உண்டு. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல எலும்பு மூட்டு தேய்மானமோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லாவை பொறுத்த வரைக்குமே ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இளமையில் முதுமை, அந்த ஏஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆம்லா. டெய்லி ஒரு 2 கேப்சூல் ஆம்லா எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வர்றது நல்லது. ஸோ இதில் பார்த்து இந்த 5 ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இந்த 2வது தூணா இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், அந்த தூணுக்குள்ள இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அடக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி அப்படிங்கிறது 4வது தூணா இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு முக்கியமா 2 ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஒன்னு சர்க்கரை சத்து, இன்னொன்னு கொழுப்பு சத்து. இது ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த அளவுகளை தாண்டி போனாலும் சரி, இல்ல குறைஞ்சிருந்தாலும் சரி, அதனால அது சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள உருவாகக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிகாஸ் நம்ம என்டையர் பாடியை கவர் பண்ணக்கூடியது முக்கியமாக இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதயம் நல்லா இருக்கணும், ரத்த குழாய்கள் நல்லா இருக்கணும், ரத்தத்தோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஏன் இந்த பிளட் சர்க்குலேஷன் அவசியம்னா, செல்களுக்குள்ள ஊட்டச்சத்துக்கள் போகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். எஸ்பெஷலி ஆக்சிஜனோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமா இந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம உடலுக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது முக்கியமாக இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். சில காரணங்களால இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்ல பாதிப்பு ஏற்படக்கூடியது. ஒண்ணு கொழுப்புனால. கெட்ட கொழுப்புகள் நம்ம ரத்தத்துல அதிகமா சேரும்போது இந்த ரத்த குழாய்களை போய் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த கொழுப்பு ரத்த குழாய்கள் ஒட்ட ஆரம்பிக்கிறதுனாலே ரத்த ஓட்டத்தோட அளவு கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கொழுப்பு நிறைய தங்க தங்க என்ன ஆகுதுன்னா பிளட் சர்க்குலேஷனும் கிராஜுவலா டிராஸ்டிக்கா குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன ஆயிடுது, ஒரு ஸ்டேஜ்ல இந்த கொழுப்பு முழுமையான அடைப்பை ஏற்படுத்துறது தான் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, பிளாக்ஸ் இருக்கு, பிளட் வெசல்ல பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அத்ரோஸ்க்ளீரோசிஸ்ங்கிற மெடிக்கல் டேர்ம். ரெண்டாவது, ரத்த குழாய்களோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிரும் சில காரணங்களால. இந்த எலாஸ்டிசிட்டி குறையும் போது ஹார்டனிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இதனால்தான் இன்னைக்கு நிறைய இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். எஸ்பெஷலி இதயத்திற்கு போகக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்டரி, அதாவது ஒரு ரத்த குழாய், அதுதான் கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லும். இந்த ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும் போது ஆக்சிஜன் லெவல்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதயத்துக்கு ஆக்சிஜன் போகாதனால வரக்கூடியதான் ஹார்ட் அட்டாக். ஸோ வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எப்படி சப்ளிமெண்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபிளாக்ஸ் ஆயில். ஃபிளாக்ஸ் அப்படிங்கிறது ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய், அதுதான் ஃபிளாக்ஸீட் ஆயில். இந்த ஃபிளாக்ஸுக்கு மேஜர் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரத்த குழாய்களை தங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை அகற்றக்கூடியது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம்.
ஃபிளாக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா அது வந்து நார்ச்சத்து. ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலேயே உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க ஃபிளாக்ஸ் ஆயிலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்பர், ஹைப்போ எந்த மாதிரியான தைராய்டு இருந்தாலுமே இந்த தைராய்டு கண்டிஷன்ஸ்க்கு ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனால கலர் பர்ஃபெக்ஷன், எஸ்பெஷலி கண் பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபிளாக்ஸ் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆன்டி ஏஜிங், வயோதிகத்தன்மை வராமல் தடுக்கக்கூடியது. நார்ச்சத்துனாலே செரிமான சக்தி அதிகமாகும். ஸோ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஆல்பா லினோலிக் ஆசிட் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, காரணம் என்ன? ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஸோ அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். அதே மாதிரி 45-50 வயதை தாண்டும் பொழுது மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்லயுமே ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து அதிகமாகும். அதனால்தான் இந்த வயோதிக தன்மையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புற்றுநோய் இல்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மையினால ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம், இதுவுமே இதயம் சம்பந்தப்பட்ட பல நோய்கள் ஏற்படுறதுக்கான ஒரு அறிகுறி. ஒரு நாளைக்கு சராசரி 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதற்கு காரணம் ரத்த குழாய்களோட இந்த பிளெக்சிபிலிட்டி. சில காரணங்களால இந்த ரத்த குழாய்களோட இறுகுத்தன்மை அதிகமாகிறதுனால ரத்த ஓட்டம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் போதிய அளவுல இல்லை அப்படின்னா நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்களோட சப்ளை இருக்காது, ஆக்சிஜனோட சப்ளை இருக்காது. சில சமயத்துல இந்த நரம்புகள் இது எல்லாமே அப்படியே சுருண்டு போயிடும், ஏன்னா ரத்த ஓட்டம் இல்லாதனால. ஆர்ஜினின், எஸ்பெஷலி எல் ஆர்ஜினின் அப்படிங்கிறது இது ஒரு நேச்சுரல் காம்பனன்ட். இது ஒரு அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அமினோ ஆசிட் அப்படிங்கிறது என்ன? புரதச்சத்து மாதிரி. இதுல ரெஸ்விரட்ரால், ஆன்டி ஆக்சிடன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி பல விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால எல் ஆர்ஜினின் ரத்த குழாய்களுக்குள்ள ஒரு ஷாக் மாதிரி கொடுத்துட்டே போகும். இந்த ஷாக் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா பிளட் வெசல்ஸோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இந்த எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆக பிளட் சர்க்குலேஷன் திரும்ப நார்மலுக்கு வரும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நார்மலுக்கு வந்துச்சுனாலே ஹை பிளட் ப்ரெஷர் திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். உடல்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கரோனரி ஆர்டரி டிசீஸ், இஸ்கீமியா, பிராடிகார்டியா இந்த மாதிரி பல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது எல் ஆர்ஜினின். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, பாடி பில்டிங் பண்றாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றவங்களுக்கு அந்த கூடுதலான ஸ்டாமினா அண்ட் பவர், அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எல் ஆர்ஜினின். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், ஸ்பெர்ம் மொபிலிட்டி கம்மியா இருக்கு, இல்ல ஸ்பெர்மோட உற்பத்தி கம்மியா இருக்கு, எல் ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல் ஆர்ஜினின் எடுக்கிறதுனால பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எல் ஆர்ஜினின் ஒரு சாஷே பேக்கெட் ஒரு 200 ml நார்மல் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடலுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின். இன்ஃபேக்ட் நம்ம உடலே உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விட்டமின், அதுதான் இந்த கோஎன்சைம் Q10. இது நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விட்டமின் அப்படின்னு பார்த்தா கூட, பட் ஜென்ரலா 40 வயசை தாண்டும் பொழுது கோஎன்சைமோட ப்ரொடக்ஷன் நம்ம பாடியில குறைஞ்சிக்கிட்டே வரும் பிகாஸ் ஆஃப் ஏஜிங்னால. ஸோ கோஎன்சைமோட வேலை என்னன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன். நம்ம பாடியில கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. இந்த ஒரு செல்ஸ்குள்ளயுமே அந்த எனர்ஜியை உற்பத்தி செய்யறதுக்கு பேர் தான் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல்ல 1000 இருந்து 2000 வரைக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஹார்ட் அண்ட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் 10,000 இருந்து 20,000 வரைக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியன்ஸ் இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியன்ஸ்க்கு இந்த கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் கிடைச்சதுனா தான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜி பேர் தான் ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா 20 வயசுல இருக்கக்கூடிய இந்த தெம்பு 40ல இருக்கிறது இல்ல, 40ல இருக்கிறது 60ல இல்ல, 60ல இருக்கக்கூடியது 80ல இல்லாம போறதுக்கான காரணம் இந்த கோஎன்சைமோட ப்ரொடக்ஷன் கிராஜுவலா நம்ம உடம்புல குறைஞ்சிக்கிட்டு வரதுனால. ஸோ கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயின் பொறுத்த வரைக்கும் அல்சீமர்ஸ்னா ஞாபக மறதி, அதற்கு கொடுக்கலாம். பார்க்கின்சன்ஸ்,
பார்க்கின்சன்ஸ்க்கு என்ன, அந்த கை காலெல்லாம் அப்படியே உதறல் எடுத்துக்கிட்டே இருக்கும். மூன்றாவது மைக்ரேன் ஹெட்ஏக், கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். 90% கோஎன்சைமோட கான்சென்ட்ரேஷன் ஹார்ட் மசில்ஸ்க்கு தேவை. ஹார்ட் மசில்ஸ்க்கு அந்த பவர் கிடைச்சதுனா தான் பம்பிங் கரெக்டா இருக்கும். கல்லீரல்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது கோஎன்சைம். கணையம் பாங்க்ரியாஸ்ல ஏற்படக்கூடிய வீக்கம் பாங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லி வராமல் தடுக்கக்கூடியது. கிட்னி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கோஎன்சைம் Q10. அந்த GMR குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் இதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கோஎன்சைம் Q10. ஸ்கின் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எஸ்பெஷலி சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கோஎன்சைம் Q10. மசில் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம், மசில் வீக்னஸ் இதை குறைக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு கோஎன்சைம் கொடுக்கறதுனால இன்னும் அதிகமான அந்த ஸ்டாமினா அவங்களுக்கு கிடைக்கும். டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுனால மசில் டெவலப்மெண்ட் ஏற்படுது. ரெண்டாவது விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அந்த வீரியம் இல்ல கவுண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கோஎன்சைம் Q10. கோஎன்சைம் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது வர்ஜின் கோகோனட் ஆயில். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு தேங்காய் முழு வளர்ச்சி அடைஞ்சு அந்த ஒயிட் போர்ஷன், இந்த கர்னல், இதுல இருந்து கோல்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் வர்ஜின் கோகோனட் ஆயில். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில்ல HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கு. LDLங்கிற கெட்ட கொழுப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய்ல கெட்ட கொழுப்பு அதிகம், நல்ல கொழுப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் இருக்கக்கூடிய ஆல்பா லினோலிக் ஆசிட் அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் மூளைக்கு, கல்லீரலுக்கு, இதயத்திற்கு இன்ஸ்டன்டா அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, அந்த ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது கோகோனட் ஆயில். இன்ஃபேக்ட் இதுல லாரிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால தலைமுடி ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், நச்சுத்தன்மைகள் குறைக்க முடியும். இன்ஃபேக்ட் பாடி வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க, ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கிறதுனால கோகோனட் ஆயில் பயன்படுத்தலாம். செரிமான சக்தியும் அதிகப்படுத்தும். முக்கியமாக கெட்ட கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகப்படுத்துறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் ஒரு நாளைக்கு 2 to 4 கேப்சூல்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். பிகாஸ் ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவிற்கு நமக்கு தேவைப்படும். ஸோ பர் டே 2 to 4 தேவைக்கு ஏற்ப கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஸோ நம்ம பாடி சிஸ்டமை சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அதுதான் சர்க்கரை சத்து, கிளைசெமிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கரையோட அளவை பேஸ் பண்ணி தான் கணையத்திலிருந்து இன்சுலின் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். இன்ஃபேக்ட் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ், இந்த பீட்டா செல்ஸ்ல தான் இன்சுலின் உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம ரத்தத்துல சர்க்கரை சத்து வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கணையத்திலிருந்து இன்சுலின் வருது. இந்த இன்சுலின் ஒரு கீ மாதிரி. இந்த கீ என்ன பண்ணுது, இந்த சர்க்கரை சத்து செல்ஸ் கொண்டு போகும். இந்த இன்சுலின் அந்த கீ மாதிரி போய் செல்ஸ் ஓபன் பண்ண உடனே இந்த சர்க்கரை சத்து செல்ஸ்குள்ள போகும் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக. இப்படிதான் நம்ம பாடியில இந்த பாங்க்ரியாஸ் கணையம் வந்து ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு சர்க்கரை சத்தாக மாறல அப்படின்னா பீட்டா செல்ஸ்ல இருந்து இன்சுலினும் வராது. இப்படியே பல மாதங்கள், ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல இந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே செத்து போயிடும். அப்ப இன்சுலின் ப்ரொடக்ஷன் டோட்டலா 0 ஆயிடும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க தான் என்ன சொல்றோம், டைப் 1 டயபெட்டிஸ். இன்சுலின் டிபெண்டன்ட், இன்சுலின் ஊசி அவங்க போட்டாகும். இரண்டாவது, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து சர்க்கரை கிடைக்கும். அந்த சர்க்கரைக்கு சப்போர்ட்டிவா இன்சுலினும் வரும். இன்சுலின் போய் ஒரு கீ மாதிரி செல்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா செல்ஸ் வந்து ஓபன் ஆகாது. பிகாஸ் இது கெட்ட சர்க்கரை. இந்த கெட்ட சர்க்கரை செல்ஸ்குள்ள போச்சுன்னா செல்ஸ் டேமேஜ் பண்ணிடும். அப்ப இன்சுலின் இருக்கு, ஆனா நம்ம உடம்புனால அந்த இன்சுலினை பயன்படுத்த முடியல. எப்ப நம்ம பாடி இந்த கண்டிஷனுக்கு மாறுதோ இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ், நான் இன்சுலின் டிபெண்டன்ட். ஏன் நான் இன்சுலின் டிபெண்டன்ட்? பிகாஸ் இப்ப செல்ஸ்குள்ள போகாத இந்த கெட்ட சர்க்கரை என்னாகும், திரும்ப ரத்தத்திலே சுத்திட்டு. இந்த கெட்ட சர்க்கரை அதிகமாக அதிகமாக மூளையை பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், கல்லீரல் பாதிக்கும், சிறுநீரகம் பாதிக்கும். ஸோ ஒரு உடல் உறுப்புகளாக பாதிக்கிறதுனால தான் சர்க்கரையோட அளவை எப்போதுமே ஒரு கண்ட்ரோல்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ஒரு அளவு தான் வச்சிருக்காங்க. 80 to 100 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நார்மல் சுகர் லெவல்ஸ், 100 to 126 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக். அதை நம்ம பாடியில
சுகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸஸ் சுகர் அக்யூமுலேட் ஆகுதுன்னு அர்த்தம். 126 மேல போயிடுச்சுன்னா அது நோயாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டயபெட்டிஸ் இதை கண்ட்ரோல் பண்றது தான் முக்கியமாக நீம். நீம்க்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன? இது ஒரு பவர்ஃபுல் பிளட் பியூரிஃபையர். ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நீம்ல உண்டு. அதே மாதிரி நீம் ஒரு நல்ல கிருமி நாசினி. வயிறு குடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல உண்டு. அதே மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது நீம். ஸோ நீம் பேசிக்காகவே செரிமான சக்தியும் அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும், தலைமுடி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது, மெயினா மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் தடுக்க நீம் எடுக்கலாம். வயிறு உபசமா இருந்தாலும் சரி, இல்ல மசில் கிராம்ப்ஸ் ஏற்பட்டாலுமே நீம் எடுத்துட்டு வரலாம். சுகருக்காக எடுக்கணும் அப்படின்னா 3 வேளைக்குமே சாப்பிட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வரணும். ஜென்ரலா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா டெய்லி ஒரு 2 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒயிட் சுகர் இதனாலே இன்னைக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படக்கூடியது. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய 23 விதமான கெமிக்கல்ஸ் பாடினால டைஜஸ்ட் பண்ண முடியாது, எஸ்பெஷலி சல்ஃபர். ஏன்னா அந்த ஒயிட்டா அந்த சுகரை மாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இத்தனை விதமான கெமிக்கல்ஸ் பாடிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சீனி துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், அதுதான் இந்த ஸ்டிவியா. ஸ்டிவியால இருக்கக்கூடிய அந்த இனிப்பு தன்மை அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகரை விட 300 மடங்கு அதிகமான இனிப்பு தன்மை ஸ்டிவியால இருக்கு. இதுல அதிக கலோரிகள் கிடையாது, கொழுப்பு கிடையாது, ஆஸ்பர்டாம்ங்கிற கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஸ்வீட்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த ஸ்டிவியா. ஸோ நம்ம டேஸ்ட் கேட்டார் போல ஜஸ்ட் ஒரு டேப்லெட் ஸ்டிவியா காஃபில, டீல, ஜூஸ்ல எதுல வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு சூடோ சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் அந்த டேஸ்ட் நம்ம கொடுக்கும். பட் ஆக்சுவலா கேலரிஸ் நம்ம பாடியில இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ வெயிட் கான்சியஸ் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டிவியாவும் பயன்படுத்தலாம். ஸோ வெல்னஸ் ட்ரைனிங்கான ஃபர்ஸ்ட் டே செஷன் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ 3ஆவதா பார்த்த இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் டயபெட்டிக் ஒரு கிளைசமிக் ஹெல்த், இது 4வது தூணா இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ், அதுல ஃபிக்ஸ் ஆக வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் இதை நாளைக்கு வெல்னஸ் வெனஸ்டே டே 2ல நம்ம பார்க்கலாம். ஸோ மீதி ப்ராடக்ட்ஸும் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த பில்லர்ல வரும் அண்ட் ஃபைனலா சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அண்ட் சில முக்கியமான டிப்ஸ் இது எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். ஸோ see you tomorrow sharp at 7 o'clock. Thank you so much. Wish you wealth. சார் இவ்வளவு நேரம் தெளிவா